அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. சனி பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் 2023 மீன ராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என்று தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். அதே போல இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள், அதே போல எந்த விதமான முன்னேற்றங்கள், கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருந்த இடர்பாடுகளுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நிவர்த்தி கிடைக்குமா என்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோ பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவு உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த ரேவதி நட்சத்திரம், அதாவது இந்த ரேவதி நட்சத்திரம் வான மண்டலத்தில் வந்துட்டு இரு மீன்கள் போலவும், படகு போலவும், தோணி போலவும், கப்பல் போலவும் ஒரு காட்சியளிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதே போல இந்த ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதியாக புதன் பகவான் வருகிறார். ஆகவே இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் புத்தி சாதுரியம் மிக்கவர்களாக இருப்பார்கள். அதே போல பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். எத்தனை பேர் கூடியிருந்தாலும் சரி, அதை வந்து உங்களுடைய பேச்சாற்றல் அனைவரையும் எளிதில் கவரக்கூடிய ஒரு இயற்கை சுபாவத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே போல சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுறுசுறுப்பாக செயலாற்றக்கூடியவர்கள். ஆகவே இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், சனி பகவான் இதனால் வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அதுவும் வக்ரமா அமர்ந்திருக்கார். அதனால வந்துட்டு கடந்த காலகட்டம் மீன ராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பல தடை தாமதங்கள் இருந்திருக்கலாம். பொருளாதார ரீதியாக பல சிக்கல்கள், சில தடுமாற்றங்கள் இதெல்லாம் இருந்திருக்கலாம். ஒரு சிலர் வந்து கடன் பிரச்சனையில மாற்றுறது, அதே போல கடன் கொடுத்து பிரச்சனையில மாட்டிக்கிறது, இது போன்ற விஷயங்களை வந்துட்டு அனுபவித்து வந்திருக்கலாம். கடந்த 3 மாதமாகவே வந்துட்டு பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றமற்ற சூழ்நிலையில மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள். அதே போல இந்த உங்களுடைய ராசிக்கு 11வது வீடு அப்படிங்கிறது வந்துட்டு லாபஸ்தானம் மட்டும் இல்லாம மூத்த சகோதர ஸ்தானம். இந்த மூத்த சகோதர ஸ்தானத்துல சனி பகவான் வக்கரம் அடைந்திருப்பது உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கிடையே சில சலசலப்புகள், மனக்கசப்பான சூழ்நிலைகள், அதே போல உங்களுடைய உறவுல ஒரு பிரிவான சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் ஏதாச்சும் சொத்து விவகாரமாக ஏதாச்சும் பிரச்சனைகள் எழுந்திருக்கலாம். கடந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக, அதாவது கடந்த 3 மாதமாக வந்துட்டு பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றமற்ற ஒரு சூழ்நிலையில மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள். அதே போல உடல் ஆரோக்கியம் ரீதியாக பல மருத்துவ செலவுகள் எழுந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல பண்ணிட்டு இருக்க தொழிலாம் வந்துட்டு திடீர்னு ஒரு லாபம் இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். அதே போல நல்லா இயங்கிட்டு இருக்கக்கூடிய தொழில கூட திடீர்னு நஷ்டம் ஏற்பட்டு இருக்கலாம். அதே போல தொழில ஒரு முன்னேற்றமற்ற சூழ்நிலைகள், ஒரு சிலர் வந்துட்டு பண்ணிட்டு இருக்க தொழில கூட விட்டுட்டு வேற வேலைக்கு போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களில் ஒரு சிலர் தள்ளப்பட்டிருக்கலாம். அதே போல நல்லா பார்த்துட்டு இருக்க உத்தியோகம் கூட காரணமே இல்லாம பறி போயிருக்கலாம். ஒரு சிலருக்கு சனி பகவான் வக்ரகதியில வந்துட்டு உங்களுக்கு லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். ஆகவே வந்துட்டு பொருளாதார ரீதியாக எந்த ஒரு லாபமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க. அதே போல சொத்து பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க சந்திச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாச்சும் பிரச்சனைகள் எழுந்திருக்கலாம். அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லாம போயிருக்கலாம். அதே போல கூட்டு தொழில வந்துட்டு உங்களுடைய கூட்டாளிகளுடன் ஏதாச்சும் மனக்கசப்பான சூழ்நிலைகள், ஒரு சலசலப்பு, அதனால தொழில ஒரு முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். பொருளாதார பற்றாக்குறை, ஒரு வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருந்திருக்கும். ஒரு சிலர் வந்து கடன் வாங்கி கடன் பிரச்சனையில மாட்டிருப்பாங்க. பொருளாதார பற்றாக்குறை, பொருளாதார ரீதியாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத சூழ்நிலைகள்லாம் கடந்த 3 மாதமாக ரேவதி நட்சத்திரத்திற்கு நடந்து வந்தது. அதே போல பல அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு சிலர் பணத்தை கொடுத்து ஏமாந்திருப்பாங்க. பொருளாதார ரீதியாக பல ஏமாற்றங்களை சந்தித்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல தாய் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனைகள் எழுந்திருக்கலாம். அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பல பிரச்சனைகள் எழுந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல கணவன் மனைவி உறவுல ஒரு ஒற்றுமையற்ற சூழல், அதுவும் வந்துட்டு பொருளாதார ரீதியாகவும் ஒரு ஒற்றுமையற்ற சூழல். அதே போல குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் இந்த கடந்த காலகட்டத்தில் வக்ரகதியில சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்ததுனால வந்துட்டு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு போயிட்டு, அதனால உங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு போயிட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலருக்கு ஒரு நல்ல பலன்கள் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கலாம். அதாவது உங்களுடைய தசாபுக்தி உங்களுக்கு சாதகமாக இருந்திருந்தால் கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சில மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நற்பலன்கள் நடந்திருக்கலாம். தசாபுக்தி சரியில்லாதவர்களுக்கு, உங்களுடைய சுயஜாதகத்தில் தசாபுக்தி சரியில்லாதவர்களுக்கு பல அனுபவங்கள், முன்னேற்றமற்ற சூழல், எந்த ஒரு விஷயத்துல இறங்கினாலும் வந்துட்டு தடை தாமதங்கள், தொழில முன்னேற்றமற்ற சூழல், உத்தியோகத்துல ஒரு மன திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். இந்த வர இருக்கிற சனி பெயர்ச்சி, அதாவது உங்களுக்கு வந்துட்டு விரய சனியாக 7.5 சனி ஆரம்பிக்கிறது ஜனவரிக்கு பிறகு. ஆகவே இந்த ஜனவரிக்கு பிறகு மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பொருளாதார ரீதியாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கும். தேவையில்லாத விரய செலவுகள் எல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க வந்து பொருளாதார ரீதியாக எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல எந்த ஒரு கடன் பிரச்சனைகளையும் போய் மாட்டாம இருக்கணும். எந்த ஒரு தேவையில்லாத கடனை நீங்க வாங்காம
இல்லாம இருக்கணும். வரக்கூடிய பொருளாதார நிலை உங்களுடைய வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும். ஆனா தேவையில்லாத கடன் பிரச்சனையில போய் மாட்டிக்காதீங்க. கடனை வாங்கி தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. அதுல ரொம்ப விழிப்புணர்வோட இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கும். உங்களுடைய 11வது ஸ்தானத்திலிருந்து 12வது ஸ்தானத்திற்கு சனி பகவான் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். ஆகவே இந்த ஒரு காலகட்டத்தில் மூத்த சகோதரர்கள் இடையில் இருந்து வந்த மனக்கசப்பான சூழ்நிலைகள் வந்துட்டு மெல்ல மெல்ல உங்களுடைய உறவுல ஒரு புரிதலும் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படும். பெரிய அளவிலான மாற்றம் இல்லை என்றாலும் ஒருவரை ஒருவர் முகம் கொடுத்து பேசிக்கிற அளவுக்கு ஓரளவிற்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவீங்க. அதே போல தொழில் ரீதியாகவும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது புதிய முதலீடுகள் இதெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்ள கூடாது. இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிற தொழிலை எப்படி உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தை மட்டும்தான் நீங்க வச்சிருக்கணும். புதிய முதலீடு செய்து புதிய தொழிலை தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் சுத்தமா விட்டுறணும். விரயஸ்தானத்திற்கு சனி பகவான் வந்ததற்கு பிறகு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பல மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். ஒரு சில மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பல மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். கடன் பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கும். தொழில புதிய முதலீடு எதுவும் செஞ்சிடாதீங்க. இருக்கிற தொழிலை உயர்த்துறதுக்கு பாருங்க. அதேபோல தொழில் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சனி பகவான் நீங்க உழைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு தன்மானங்களை அள்ளி கொடுப்பார். ஆகவே இருக்கிற தொழில நீங்க முயற்சி அதிகமா போட்டீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதே போல நல்ல லாபங்களும் ஏற்படும். அதே போல ஒரு சில ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் திடீர் தனவரவு திடீர் யோகங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே வர இருக்கிற பொருளாதார நிலையை நீங்க சரியா சேமிச்சுக்கணும், சரியா முதலீடு செஞ்சுக்கணும். அதாவது அசையா சொத்துக்கள்ல நீங்க முதலீடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு காலகட்டத்தில் தொழில் ரீதியாக சில தடைகளும் சில தாமதங்களும் உங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் ஒரு சில ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள் இதெல்லாம் காணப்படலாம். ஆகவே சூழ்நிலையை புரிந்து அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் நடந்து கொள்வது மிக மிக நல்லது. பொதுவாகவே உங்களுடைய குணநலனே அதுதான். சூழ்நிலைக்கு தக்கவாறு நீங்க மாறிப்பீங்க. மீனராசி ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறிக்கொள்ளக்கூடியவர்கள். ஆகவே இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய இயற்கை சுபாவத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பேச்சு உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்க வேண்டும். அதே போல இந்த ஒரு காலகட்டத்தில் சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். எல்லாத்திலையும் வெற்றி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஆகவே தொழில் ரீதியாக சற்று எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் முயற்சி அதிகமாகவும் இருக்க வேண்டும். முயற்சி அதிகமாக இருந்தால் அதிகப்படியான வெற்றி கிடைக்கும். புதிய முயற்சிகள் தொழில் முயற்சிகள் இதிலெல்லாம் இறங்குறது இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு ஏற்ற காலகட்டமாக பார்க்கப்படவில்லை. ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருங்கள். அதே போல உத்தியோக ரீதியாக இந்த சனி பயிற்சி காலகட்டம் மீன ராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் உத்தியோகத்தில் பல மாற்றங்கள் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே உத்தியோகத்திலையும் நீங்க சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய கூட பழகக்கூடிய நண்பர்களுக்கு ஏதாச்சும் கடனை கொடுத்துட்டு அப்புறம் அவங்கள்ட்ட போயிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக யாரா இருந்தாலும் சரி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் அதே போல உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய கூட வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சாதாரணமா உங்கள்ட்ட கடன் கேட்டுருவாங்க. அவங்களுடைய கஷ்டங்களை கூறி நீங்களும் இலகிய மனசு உடையவர்கள் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ஆகவே நீங்களும் அள்ளி கொடுத்துட்டு அப்புறம் கடைசியில உங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. அந்த ஒரு விஷயத்துல கவனமா இருங்க. அதே போல சக ஊழியர்களை உங்கள் பக்கம் வச்சுக்கோங்க. எப்போதுமே வாக்குவாதமற்ற சூழ்நிலையில நீங்க பணிபுரிகிற இடத்துல நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னாக்கா இந்த ஒரு காலகட்டம் உத்தியோக ரீதியாகவும் நல்ல மாற்றமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதே போல உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேலைகளை சரியான நேரத்துல சரியா செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னாக்கா மேல அதிகாரிகளுடைய பாராட்டுதலும் கிடைக்கும். இந்த ஒரு காலகட்டத்துல கொஞ்சம் அசதியா ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது மன அழுத்தத்தோட இந்த ஒரு காலகட்டத்தில் காணப்படுவீங்க. அதே போல பணி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய மனநிலை காணப்படும். ஆகவே இந்த ஒரு காலகட்டத்தில் யோகா தியானம் இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுங்க. உங்களுடைய மனதை சுத்தமாக வச்சுக்கோங்க, சுறுசுறுப்பா வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேலைகள்ல சோம்பேறித்தனம் இல்லாம எந்த ஒரு வேலையும் செய்து முடித்தால் நல்ல ஒரு வெற்றி நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதே போல சக ஊழியர்களை உங்களுடைய கைப்பக்கம் வச்சுக்கோங்க. சக ஊழியர்களோட எந்த ஒரு வாக்குவாதத்திலையும் ஈடுபடாதீங்க. அதே போல இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு திடீர்னு ஏற்படும். அதே போல சம்பள பதவி உயர்வு அதுவும் திடீர்னு ஏற்படும். நீங்க உழைக்கக்கூடிய உழைப்பிற்கு உங்களுக்கு கட்டாயம் இந்த ஒரு காலகட்டத்தில் சன்மானம் கட்டாயம் கிடைக்கும். ஆனால் முயற்சி அதிகமாக இருக்க வேண்டும். சனி பகவான் அதிக முயற்சி செய்பவர்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை வாரி வழங்குவார். மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் உத்தியோகத்தில் மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாகவும் அதே போல சுறுசுறுப்பாகவும் முனைப்புடனும் செயல்பட்டால் நல்ல மாற்றமும் நல்ல வெற்றியும் ஏற்படும். அடுத்ததாக மாணவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் மாணவர்கள் சற்று அசதியான சூழ்நிலையில காணப்படுவாங்க. அதே போல ஒரு சுறுசுறுப்பற்ற சூழ்நிலையில காணப்படுவாங்க. பொதுவாகவே உங்களுடைய குணமே சுறுசுறுப்போட காணப்படுறதா உங்களுடைய குணம். இந்த ஒரு காலகட்டத்தில் சனி பகவான் விரயஸ்தானத்துல உட்கார்றதுனால உங்களுக்கு
உங்களுக்கு வந்து பல குழப்பங்கள், எதிர்காலம் பற்றிய பல குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பொருளாதார ரீதியாக குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வீழ்ச்சிகள், அதே போல பொருளாதார ரீதியாக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சிக்கல்கள், இதெல்லாம் வந்துட்டு உங்களை வந்து ரொம்ப யோசிக்க வைக்கும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகமாகும் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில். அதனால படிப்புல வந்துட்டு சில கவனச்சிதறல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு காலகட்டத்தில் மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை எடுத்து சிறப்பான முறையில் தேர்ச்சி அடைய படிப்புல கவனம் செலுத்த வேண்டும். பெற்றோர்களுடைய சொல் கேட்டு நடக்க வேண்டும். ஆசிரியர்களுடைய ஆலோசனைப்படி நடப்பது மிக மிக நல்லது. அதே போல உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிக முயற்சி இருந்தால் அற்புதமான மதிப்பெண்களோடு அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். அதே போல கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்கள் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அதிகமாக உழைக்க வேண்டும். அதே போல வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஒரு காலகட்டம் வந்துட்டு எளிமையாக எந்த ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்காது. உங்களுடைய முயற்சி அதிகமா இருந்தா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச உங்களுடைய வேலைக்கு தகுந்த, அதாவது உங்களுடைய படிப்பிற்கு தகுந்த ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே போல அரசு வேலை வாய்ப்பு இருக்கலாம். இந்த ஒரு காலகட்டம் சாதகமான காலகட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுக்தி, அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகங்கள் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரா இந்த ஒரு காலகட்டத்துல சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து இந்த அரசு வேலை வாய்ப்பு கட்டாயம் கிடைக்கும். முயற்சிகள் அதிகமாக தேவை. அதே சமயம் உங்கள் சுய ஜாதகத்துல யோகமும் தசாபுக்தியும் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். அதே போல வெளிநாடு செல்வதற்கு இந்த ஒரு காலகட்டம் ஏற்ற காலகட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சாதகமான காலகட்டம் தான். வெளிநாடு சென்று பொருளாதாரத்தை ஏனோதானு செலவழிக்காம அங்க சென்று சம்பாதித்து வருவதில் மட்டும் கவனம் செலுத்தினால் அற்புதமான பலன்கள் கட்டாயம் கிடைக்கும். அதே போல வெளிநாட்டிலிருந்து உள்ளூருக்கு திரும்பக்கூடிய நண்பர்கள் வந்துட்டு இந்த ஒரு காலகட்டத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக ஒரு சிலர் வந்து எழுச்சியான சூழ்நிலையில காணப்படுவாங்க. வெளிநாடு போயிட்டு வந்தாலே பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலையில காணப்படுவாங்க. வீடு திரும்பியவர்கள் வந்துட்டு பொருளாதாரத்தை வந்துட்டு ஏனோதானு செலவழிக்காம நல்ல ஒரு அசையா சொத்துக்கள்ல முதலீடு பண்றது நல்லது. அதே போல வீடு இது போன்ற விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு விஷயத்துல சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அகமொத்தத்தில் மாணவர்கள் அதிக கூடுதல் முயற்சிகள் இருந்தால் சிறப்பான வெற்றி. அதே போல வேலை வாய்ப்புல நல்ல முன்னேற்றம் ஏற்பட முயற்சிகள் அதிகமாக தேவை. இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கங்க இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில். அடுத்தாக பொருளாதார ரீதியாக மீனராசி துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். விரய சனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு செலவுகள் அதிகமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக வந்துட்டு பல மாற்றங்கள் ஏற்படும். அதே போல இந்த ஒரு காலகட்டத்தில் வீண் விரய செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் உங்களுடைய எண்ணத்திலையும் உங்களுடைய செயலையும் தான் இருக்கு. சனி பகவான் வந்து உங்களுடைய மனநிலையை வந்துட்டு பதப்படுத்தி வைப்பார், மாற்றி வைப்பார். திடீர்னு தேவையில்லாம செலவு பண்ணக்கூடிய ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவார். ஆகவே இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க தான் ரொம்ப தெளிவா இருக்கணும். பொதுவாகவே ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தெளிவானவர்கள், புத்தி சாதுரியம் மிக்கவர்கள், பேச்சாற்றல் மிக்கவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள். அதனால இந்த ஒரு காலகட்டம் சனி பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்றாலும் இந்த ஒரு காலகட்டத்தில் புத்தி சாதுரியம் அதிகமாக தேவை. அதே போல பொருளாதார ரீதியாக ரொம்ப எச்சரிக்கை தேவை. தேவையில்லாத வீண் விரயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். அதே போல நண்பர்களோடு வெளியிடங்களுக்கு சென்று தேவையில்லாத விரயங்கள் செய்யறது இதெல்லாம் வந்து ரொம்ப குறைச்சுக்கணும். பயனுள்ள செலவுகளை மட்டும் இந்த ஒரு காலகட்டத்தில் மேற்கொள்வது மிக மிக நல்லது. அதே போல சுப விசேஷங்கள் இதெல்லாம் குடும்பத்தில் ஏற்படும். அதனால சுப விரயங்களும் ஒரு சில மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். சுப விரயங்களை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. சுப விரயங்கள் ஏற்படுவது நல்லதுதான். அதாவது இந்த ஒரு காலகட்டத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திடீர் விபரீத ராஜயோகத்தின் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு திடீர்னு பொருளாதாரம் வந்து எழுச்சியான சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். அந்த எழுச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது பொருளாதார நிலையை வந்துட்டு சரியா நீங்க பராமரிச்சுக்கணும். சேமிப்பதிலும் அதே போல வந்துட்டு அசையா சொத்துக்கள்ல முதலீடு பண்றதும் மிக மிக நல்லது. இந்த ஒரு காலகட்டத்தில் வீடு வாங்குறதுக்கோ அல்லது வீடு கட்டுறதுக்கோ ஒரு சாதகமான ஒரு காலகட்டம். எதை பத்தியும் யோசிக்காதீங்க. பொருளாதாரம், அதாவது உங்களுடைய கையில பணம் இருந்துச்சுனாக்கா வந்துட்டு அது கண்டிப்பா செலவாயிடும். விரய சனி காலகட்டத்தில் கட்டாயம் செலவாயிடும். அதை சுப செலவா மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. ஆகவே இந்த ஒரு காலகட்டத்தில் வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க இருந்தீங்கன்னாக்கா இந்த ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அந்த வீடு கட்டுற பணிகளை ஆரம்பிச்சிடுங்க. அதே போல அசைய சொத்துக்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த ஒரு காலகட்டத்தில் கையில பணம் இருந்துச்சுன்னா உடனே அந்த விஷயத்துல முதலீடு பண்ணிடுங்க. இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கங்க. அதே போல இருக்கக்கூடிய வாகனங்களை பராமரிப்பதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில். அதற்கு விரைய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் அதே போல வந்துட்டு உங்களுடைய தசாபுக்தி இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி வந்து உங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்பு எதையும் ஏற்படுத்தாது. விரைய சனி காலகட்டம் நடக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியாது. நல்ல ஒரு யோகமான சூழ்நிலைகளும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். 100% உங்களுக்கு உங்களுடைய தசாபுக்தியும் உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுக்தியும் சனி பகவானும் உங்களுக்கு சாதகமா இருந்துட்டாருனாக்கா நல்ல பலன்களை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுபோல பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இந்த ஒரு காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் எழலாம். ஆகவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா வந்துட்டு அப்படியே சுத்தி வரும். உங்களுக்கு தடை தாமதங்களை ஏற்படுத்தி கடைசியில உங்க கையில கொண்டு வந்து சேர்ப்பார் சனி பகவான். அனுபவங்களை அதிகமாக ஏற்படுத்துவார்.
செய்வார். பொருளாதார ரீதியாக உங்களை வந்து பக்குவப்படுத்துவார். இந்த ஒரு காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் செலவு செய்ய வச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஏன்டா செலவு செஞ்சோன்னு வருத்தப்பட வைப்பாரு. அதனால இந்த ஒரு காலகட்டத்துல முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. மீனராசி ரேவதி நட்சத்திர நண்பர்கள். அதே போல நீதிமன்ற வழக்குகள்லயும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல யாருக்காச்சும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, அது மட்டும் இல்லாம வந்துட்டு சாட்சி கையெழுத்து இதெல்லாம் போடுறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நல்லது. ஆகவே இந்த ஒரு காலகட்டத்துல பொருளாதார ரீதியாக எச்சரிக்கை தேவை. வருகிற பணத்தை சரியாக செலவு செய்யுங்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விரை செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சுப செலவுகளை இந்த ஒரு காலகட்டத்தில் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் ஒரே வழி. இந்த ஒரு சனி பெயர்ச்சி காலகட்டத்தில், விரை சனி காலகட்டத்தில் மீன ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரே வழி இதுதான். சுப செலவுகளை, வர இருக்கிற விரை செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வந்துட்டு குடும்ப வாழ்க்கையில கடந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக பல சிக்கல்கள், பல குழப்பங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களோட வந்து வாக்குவாதங்கள், அடையாத புரியாத ஒரு கவலை, இதெல்லாம் கடந்த காலகட்டத்தில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரகதியில் அமர்ந்து உங்களுக்கு வந்து இது போன்ற மனநிலை எல்லாம் ஏற்படுத்தியிருப்பார். இந்த விரயசனி காலகட்டத்தில் உங்களை வந்து சுறுசுறுப்பாக வைத்திருப்பார். சுறுசுறுப்பாக வைத்திருந்தாலும் விரய செலவுகளை அதிகப்படுத்த வேண்டும், தேவையில்லாத விரய செலவுகளை அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து அதிகப்படுத்துவார். ஆகவே இந்த ஒரு காலகட்டத்தில் குடும்பத்தாருடைய ஆசைகளை பூர்த்தி செய்யுங்கள். அதுவும் ஒரு சுப செலவுகள் தான். அவர்களை, அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன மகிழ்ச்சியை சிறப்பாக பார்த்து கொண்டால் அவர்கள் வர இருக்கிற ஏழரை சனி காலகட்டத்தில் உங்களை சிறப்பாக பார்த்துப்பாங்க. ஆகவே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். அதேபோல திருமண வாழ்க்கையில இருந்து வந்த தடை தாமதங்கள், திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தடை தாமதங்கள் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கலாம். கடந்த 3 மாதமாக ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த தடை தாமதங்கள் நீங்கும். திருமண முயற்சிகள் கைகூடி வரும். சுப செலவுகள் ஏற்படும். அதேபோல குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் ஒரு சிலருக்கு நீங்கும். கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து செயல்படுவீர்கள். கடந்த காலகட்டத்தில் காரணமே இல்லாம வாக்குவாதங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் பொருளாதார ரீதியா இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் மறையும். ஆகவே பெரிய கவலைகள் குடும்ப வாழ்க்கை ரீதியாகவும் சரி, திருமண வாழ்க்கை ரீதியாகவும் சரி உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. பராமரிப்புடன் காணப்பட வேண்டும். இந்த ஒரு காலகட்டத்தில் பராமரிங்க, குடும்ப மகிழ்ச்சியை பராமரிங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கி தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைச்சி மாட்டிக்காதீங்க. குடும்ப மகிழ்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன வழியை பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. எல்லாரையும் வந்துட்டு கைக்குள்ள வச்சுங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் யாரையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் எடுத்தறிந்து பேசாதீர்கள். அனைவரையும் கைக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த உடல் ஆரோக்கியம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மருத்துவ செலவுகள் தலை தூக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே உடல் ஆரோக்கியம் ரீதியாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் திடீர்னு ஏற்படும். தேவையில்லாத செலவுகள் இதனாலும் ஏற்படும். ஆகவே இந்த ஒரு காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திங்க. அதே போல உங்களுடைய தாயார், உங்களுடைய கணவன் மனைவி, அதே போல உங்களுடைய தந்தையார், உங்களுடைய குழந்தைகள் இவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் எச்சரிக்கை தேவை. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. திடீர் மருத்துவ செலவுகள் எல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே பொருளாதார நிலையை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் உடல் ரீதியாக பல மாற்றங்கள், பல ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆகவே இந்த ஒரு காலகட்டத்தில் மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக செயல்படுவது மிக மிக நல்லது. அடுத்ததாக மீனராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் ரொம்ப சாதகம்னு சொல்ல முடியாது, அதே சமயம் சாதகம் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. மிதமான பலன்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் கட்டாயம் கிடைக்கும். அதாவது பெண்கள் குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், நீங்க வந்துட்டு ரொம்ப சரியா இருக்கணும். இந்த ஒரு காலகட்டத்தில் நீண்ட நாட்களா வந்துட்டு ஆடை ஆபரணங்கள் அணிமணிகள் இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வாங்குறதுக்கு இந்த நேரம், இந்த ஒரு காலகட்டம் ஏற்ற காலகட்டமாக இருந்தாலும் தேவையில்லாத விரைய செலவுகளை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குறதுல முதலீடு செய்யறதுல வந்துட்டு எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் தேவையில்லாத விரை செலவுகளை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆகவே இந்த ஒரு காலகட்டத்தில் பெண்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். குடும்ப வாழ்க்கையில வந்துட்டு ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்க நீங்கள் ரொம்ப வந்து கவனமாகவும் ரொம்ப ஸ்டெடியாகவும் இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கும். ஆகவே இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் மீன ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்கள் பொருளாதார ரீதியாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விரைச்சனி ஏழரை சனியாக ஆரம்பிக்க போகிறது. அப்படிங்கிறதுனால வந்துட்டு பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள், பல மாற்றங்கள், பல குழப்பங்கள், தடை தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே பொருளாதார ரீதியாக ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அசையா சொத்துக்கள்ல முதலீடு பண்றது ரொம்ப நல்லது. அதே போல வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த ஒரு காலகட்டத்தில் அதற்கான வேலையை உடனே ஆரம்பிச்சிருங்க. ஜனவரிக்கு பிறகு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை. பொருளாதார ரீதியாக வர இருக்கிற திடீர் லாபங்கள், திடீர் விபரீத யோகங்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து சரியா பராமரிச்சுட்டீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஃபேவரா அமைஞ்சிரும். ஆகவே எச்சரிக்கையோடு செயல்பட்டால் நல்ல ஒரு மாற்றமும், நல்ல ஒரு முன்னேற்றமும், நல்ல ஒரு அனுபவமும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும். நம்மளோட சேனல்ல இருக்க நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், அதே போல பிறந்த தேதிகளுக்கான பலன்கள் அதெல்லாம் பதிவிட்டிருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற இது போல
பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்தி